Hello guys, welcome to Knowledge Harvester channel. Now இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ரிலேட்டடான ஒரு 3 அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the Google Play Store can now automatically open new installed app. அதாவது இந்த அப்டேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து நம்ம பார்த்தது மாதிரி தான். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஓப்பன் ஆகிறது போல் ஒரு டாபிள் பட்டன் வந்து கூகுள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் ஒன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், இந்த ஏதோ ஒரு ரேண்டம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க. ஸோ அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆஃப்டர் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் இந்த அப்டேட் எதுவும் தேவையில்லை, ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா அது லோடிங் ஆகிட்டு இருக்கும்போதே நமக்கு அந்த மேலே லேபிளில் வந்து இப்போ நீங்கள் 1 செகண்ட் ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி அது டவுன்லோட் ஆகுதோ அதை பொறுத்து. ஸோ இந்த அப்டேட் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஒரு அப்டேட் இது வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்ததான் என்ன அப்டேட் பார்த்தோம்னா கூகுள் மேப்ஸ் இஸ் க்ராக்கிங் டவுன் ஆன் ஃபேக் ரிவ்யூஸ். அதாவது கூகுள் மேப்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பு ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ சில பேர் நம்ம வந்து வெளியில் எங்கேயா சாப்பிட போனோம் அல்லது ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ண போகிறோம்னாலும் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கூகுள் ரிவ்யூஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து கூகுள் ரிவ்யூஸில் நான் அந்த கம்பெனி பற்றி நல்ல விதமாக போகிறதுக்கு பெய்ட் ரிவ்யூஸும் இருக்காங்க, அதுக்கு வந்து சர்வீசஸுமே கொடுக்குறாங்க. ஸோ அது போல் உள்ளதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு கூகுள் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸோ அவங்களோட ப்ரொஃபைலில் வந்து ஃபேக் ரிவ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம போய் செக் பண்ணும்போது அதில் வந்து ஒரு லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, சஸ்பெக்டட் ஃபேக் ரிவ்யூஸ் வேர் ரீசன்ட்லி ரிமூவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அதாவது இப்போ நம்மளே ஒரு கம்பெனி வச்சுருந்தோம், நம்ம ஒரு ஃபேக் ரிவ்யூஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து அவங்க கூகுள் வந்து ஒரு வேளை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ இது போல் உங்களுக்கு வந்து லேபிள்ஸ் வரும். ஸோ இது மூலமாக இது போல் வந்துச்சுனாலே நம்ம இந்த வெப்சைட்டை அதாவது நம்மளோட ப்ரொஃபைல் அக்சஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். ஸோ அது போல் தான் கூகுள் கொண்டு போகிறது சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அன்கிளியர் ஹவு கூகுள் வில் அக்யூரேட்லி டிட்டர்மைன். அதாவது இன்னும் வந்து தெளிவாக தெரியல கூகுள் வந்து இது எப்படி வந்து அந்த ரூல்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, அதாவது நம்மளோட ரிவ்யூ வந்து அவங்களோட ரூல்ஸை எப்படி வயலேட் பண்ணுது அப்படின்னு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஃபேக் ரிவ்யூஸ் எதுவும் இல்லாமல் நமக்கு வர கஸ்டமர்ஸ்ட ரிவ்யூஸ் போட சொன்னாலே அதுவே வந்து நமக்கு நல்ல ரிவ்யூஸாக வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கேன் நவ் ஃபோர்ஸ் கூகுள் ப்ளே டவுன்லோட் எஃபெக்டிவ்லி பிளாக்கிங் சைட் லோடிங். அதாவது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து ChatGPT பீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில நேரங்களில் வந்து OpenAI இருக்குன்னு வைங்களேன், அவங்களோட வெப்சைட்லேயே நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து APK மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நமக்கு வந்து F-Droid அதுக்கப்புறமா APK மேர் அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு சில பேஜ் வந்து நமக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ அப்படி பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து திரும்ப ஒரு API வந்து கூகுள் வந்து டெவலப்பர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. அந்த API இஸ் Play Integrity API gives developers new tools to improve the safety and security of Android apps. The API can now also effectively block side loading though as Android authority has brought up. அதாவது ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு கரண்ட் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கும். அது போல் நிறைய அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி இருந்தாலுமே ஸோ அது வந்து நமக்கு வந்து அந்த டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஆப்ஸ்க்கு எனேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க API அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது போல ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. when users opt to do that the previous version that was loaded is removed from the device. அதாவது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு சில கேம்ஸ்லாம் மோட் போட்டு நம்ம ஏற்றோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Clash of Clans இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து அன்லிமிட்டடாக மணி காயின்ஸ் எல்லாம் ஏற்றுறதுக்கு ஸோ அது போல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். திரும்ப ஏதாவது அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது ப்ளே ஸ்டோர் வழியாக தெரியாமல் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இது போல டெவலப்பர்ஸ் எனேபிள் பண்ணுறது போல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து சைட் லோடிங் ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து F-Droidல வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு. ஸோ கூகுள் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்க்காக இது போல் ஒரு API வந்து டெவலப்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு. ஸோ நாம இந்த பார்த்த இந்த 3 நியூஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் டோன்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.